தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்த உரை. இப்போ புதிதாக வந்த முக்கியமான பூச்சி என்னன்னா ரூகோஸ் வெள்ளை ஈ. இந்த ரூகோஸ் வெள்ளை ஈ எல்லா மாவட்டங்களிலும் எங்கெங்க தென்னை பயிரிடுகிறோமோ எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு. இது முதல்ல 2016-17 தான் பரவ ஆரம்பிச்சது. பாலக்காடு பொள்ளாச்சி ஏரியாவில் பார்த்து முதல்ல என்னன்னா தென் அமெரிக்காவில இருந்து நம்ம நாட்டுக்கு இங்க ஆக்சிடென்டலா உள்ள வந்துருச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் அது பரவி கொஞ்சம் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இந்த ரூகோஸ் வெள்ளை ஈ இதனோட தாக்குதல் அறிகுறி என்னன்னா இலைக்கு கீழே பின்புறம் அடிப்பக்கத்துல எல்லாத்துலயும் வெள்ளை கலரா இருக்கும். ஒரு மாதிரி பஞ்சு பூத்த மாதிரி இருக்கும். சுருளா இருக்கும். இப்படி ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி சுருளா இருக்கும். அதனாலதான் சுருள் வெள்ளை ஈன்னு பேரு. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்னன்னா இந்த பூச்சி சாறு உறிஞ்சுற பூச்சி வகையை சார்ந்தது. இது என்ன பண்ணும், இலைக்கு பின்னாடி இருந்துகிட்டு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சின மாதிரி தென்னை இலையில இருக்கிற அதனோட சாரை உறிஞ்சி சாப்பிடுற போது அதுல இருக்கிற அந்த சாரோட மீத கழிவுகள், தண்ணி மாதிரியான அந்த கழிவுகளை அது கழிவா வெளியேற்றும். அப்ப கழிவா வெளியேற்ற போது என்ன கிட்டத்தட்ட தேன் மாதிரி தான் இருக்கும். அப்ப ஒரு அடுக்கையில 2 அடுக்கையில 3 அடுக்கையிலன்னு அப்படி இருக்கிற போது ஃபர்ஸ்ட் கீழே அடுக்கில் தான் வரும். மேல்புறம் இலையில இருக்கிற அந்த பூச்சியோட கழிவு கீழ் இலையில விழுகிற போது காத்துல இருக்கிற பூஞ்சனம்லாம் ஈர்க்கப்பட்டு இலை கருப்பு கலரா மாறிடும். இலையோட மேற்பரப்பு கருப்பு கலரா இருக்கும், இலையோட அடிப்பகுதி வெள்ளை கலரா இருக்கும். கீழே இருக்கிற களை செடிகள் எல்லாம் கருப்பு கலரா மாறும். எங்கெங்க இந்த தேன் போன்ற திரவம் விழுகுதோ அங்கெல்லாம் இது கருப்பு கலரா மாறும். இதுதான் இந்த பூச்சியோட தாக்குதலின் அறிகுறி. இது ஈஸியா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இதுல வெள்ளை ஈ வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இந்த பூச்சி கிட்டத்தட்ட இப்போ 3 வருடங்கள் ஆயிருச்சு. விவசாயிகள் எல்லா இடத்துலையும் கட்டுப்பாடு முறைகள் மருந்துலாம் அடிச்சாங்க. பட் என்ன அப்படின்னா நம்மளுடைய மத்திய பண்ணை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையமும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து ஆராய்ச்சிகள் பண்ணி இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது. பூச்சி மருந்து ஏன் அப்படின்னா பூச்சியை உண்ணும் பூச்சி இயற்கை எதிரிகள். இந்த பூச்சிக்கு பர்டிகுலரா ஒரு இயற்கை எதிரி இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே பப்பாளி மாவு பூச்சிக்கு வெளிநாட்டுல இருந்து 3 விதமான ஒட்டுண்ணிகளை இறக்குமதி செஞ்சு நம்ம ரிலீஸ் பண்ணி அதுலதான் அந்த பப்பாளி மாவு பூச்சி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த வெள்ளையை புடிச்சு சாப்பிடுற ஒரு ஒட்டுண்ணி குளவி என்கார்சியா அப்படின்னு பேரு. இந்த என்கார்சியா குளவி ஒட்டுண்ணி நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கு அப்படின்னா இப்ப 100 வெள்ளைப்பூச்சி இருக்குன்னு வச்சுங்களேன், 100 ரூகோஸ் சுருள் வெள்ளை இருக்குது அப்படின்னா ஒரு இலையில கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 50 வெள்ளை ஈயிலிருந்து 80 வெள்ளை ஈ வரைக்கும் கிட்டத்தட்ட 80% வெள்ளை ஈக்களை இந்த என்கார்சியா ஒட்டுண்ணியை அழித்து விடுகிறது. எப்படின்னா நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு வெள்ளை ஈ இருக்கு. இந்த என்கார்சியா குளவியோட சாப்பாடே என்னன்னா வெள்ளை ஈல போய் முட்டை போடும். வெள்ளை ஈ உடம்புல போய் மேல முட்டை போட்டு குளவியோட முட்டை இப்ப வெள்ளை ஈயோட உடம்புக்குள்ள போயிருச்சு. அப்ப அந்த வெள்ளை ஈ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த குளவியோட முட்டையில இருந்து வெளிவர்ற அந்த குளவியோட புழு இப்ப எங்க இருக்கு? வெள்ளையோட உடம்புக்குள்ள இருக்கு. அந்த வெள்ளையோட உடம்புல உள்ள ரத்தம் சதை எல்லாத்தையும் சாப்பிட்ரும். உறிஞ்சி சாப்பிட்டுட்டு அந்த புழுவை கூண்டு புழுவாகி மறுபடி கூண்டு புழுவுல இருந்து குளவி, கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய குளவி, அந்த குளவி வெள்ளையோட உடம்ப கிழிச்சுக்கிட்டு வெளியில வரும். வெளியில மறுபடியும் அடுத்த வெள்ளை எங்க இருக்கோ அங்கே போய் முட்டை போட்டு சாப்பிடும். இதே மாதிரி என்னோட வாழ்க்கை சுழற்சி இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு வெள்ளையில முட்டை போட்டு என்கார்சியா குளவி வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள்ல இருந்து 21 நாள் ஆகும். ஒரு என்கார்சியா ஒட்டுண்ணி குளவி ஒரு வெள்ளையை அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகும். ஒரு வெள்ளையை ஒரு என்கார்சியா குளவி அழிக்கிறதுக்கு 20 நாள் ஆச்சுன்னா எப்படி இருக்கிற வெள்ளையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஒரு கேள்வி வரலாம். 100 வெள்ளை இருந்தா 80 வெள்ளையில அந்த ஒட்டுண்ணி குளவி இருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் இது தீவிரமா பெருகி இந்த ஒட்டுண்ணி இந்த வெள்ளை ஈக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க எல்லா மாவட்டங்களையும் நாங்க சாம்பிள் எடுத்து பார்த்துட்டோம். எல்லா இடத்துலயும் இந்த ஒட்டுண்ணி குளவிகள் நிறைய இருக்கு. எங்கெங்க இல்லாம இருக்குது அப்படின்னா எங்கெங்க மருந்து அடிச்சிருக்காங்களோ, எங்கெங்கே வேர் மூலமாக மருந்து அடிச்சிருக்காங்களோ, எங்கெங்கே இலைவெளி தெளிப்பாக மருந்து தெளிச்சிருக்காங்களோ அங்கேயெல்லாம் அந்த ஒட்டுண்ணி குளவிகள் சுத்தமாகவே இல்லை. நிறைய விவசாயிகள் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். சார் நாங்கள் மருந்து அடித்தோம், நல்லா இருந்தது, மறுபடியும் ஒரு 10 நாள்லேருந்து 20 நாள் கழித்து ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப அதிகமாக வந்துருச்சு சார், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இதுக்கு பூச்சி மருந்து அடிப்பதில் இருந்து நம்ம விடுமுறை காலம் பெஸ்டிசைடு ஹாலிடே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை அடித்தா அப்படி வரும். சொல்லுவாங்க, ஏன் சார் இப்போ மருந்து அடித்தோம், மருந்து அடித்தா பூச்சி கட்டுப்பாட்டுக்குள்ள தானே வரணும், ஏன் சார் அதிகமாயிருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது உண்மைதான். ஆக்சுவலி இதுக்கு தான் பூச்சிகளின் மறுபெருக்கம் அப்படின்னு நம்ம சயின்டிஃபிக்காக சொல்கிறோம், பெஸ்ட் ரெசர்ச்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா இப்போ ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 பூச்சி இருக்கு. 100 பூச்சியிலையும் 80 பூச்சியில் என்கார்சியா குளவி இருக்கு. சரி, குறைந்தபட்சமாக ஒரு 50 பூச்சியில் என்கார்சியா குளவி இருக்குன்னு வச்சுக்கோமே. நீங்கள் அந்த 100 பூச்சியிலையும் மருந்து அடிக்கிறீங்க, அப்போ அந்த 100 பூச்சியும் செத்துரும்.
அதில் இருக்கிற 50 என்கார்சியா குளவியும் செத்து போயிடும். இப்போ நீங்கள் அந்த 100 இளம் உயிரிகளை தான் அழிச்சிருக்கிறீங்க, 100 இளம் உயிரிகளான வெள்ளை ஈக்களை தான் அழிச்சிருக்கிறீங்க, சரிங்களா? ஆனால் அதோட முட்டையை அழிக்கலை. இது வரைக்கும் உலகத்தில் பூச்சியோட முட்டை, புழுவு, கூண்டு புழுவு, முதிர்ந்த பூச்சி 4 பருவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு பூச்சி மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவும் முடியாது. அதுதான் பூச்சியோட ஒரு அடாப்டேஷன், அதுதான் பூச்சியோட ஒரு தந்திரம். அப்ப அதனால மறுபடியும் அதனோட முட்டையிலிருந்து வெளிவர பூச்சி என்ன ஆகும் அப்படின்னா, முட்டையிலிருந்து வெளிவர இளம் உயிரி அதுக்கு தான் இப்ப எதிரியே இல்லையே. அதனோட எதிரி யாரு? என்கார்சியா குளவி. நம்ம என்கார்சியா குளவியை மொத்தமாவே அழிச்சிட்டோம். அப்ப எதிரியே இல்லாத இடத்துல இந்த பூச்சிகள் மிக அதிக அளவில் பல்கி பெருகிவிடும். அதுதான் இங்க நடக்கும். மிக அதிக அளவில் பல்கி பெருகிடும். அப்படி மிக அதிக அளவில் பல்கி பெருகிற போது என்னன்னா 10 பூச்சி 10,000 பூச்சியாக மாறிடும். இதுதான் அறிவியல் ரீதியான உண்மை. ஸோ அதனால பூச்சி மருந்து அடிக்கவே கூடாது. சரி, அப்போ இதை வேற எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஒன்று, இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான கலர் மஞ்சள் கலர். அப்போ இது என்ன பண்ணணும்னா, சாறு உறிஞ்சிற பூச்சிகள் இந்த மஞ்சள் கலரை வச்சு நம்ம ஈர்க்கணும். எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம தார்பாய் கடையில் பெரிய பாலித்தீன் கவர் கிடைக்கும் பெருசாக. அந்த பாலித்தீன் கவரை வாங்கி ஒரு கன்வீனியன்ட் சைஸ் 3x4, 2x2, 4x2 ஏதாவது உங்களுக்கு கன்வீனியன்டான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது 2 மரத்துக்கு இடையில தரையிலிருந்து 6 அடி உயரத்தில் 2 மரத்துக்கு இடையில பேனர் மாதிரி கட்டலாம். இல்லை மரத்தை சுற்றி கூட கட்டலாம். கட்டி அதில் விளக்கெண்ணெய் தடவணும். முதல்ல விளக்கெண்ணெய் தடவுனா பகல் நேரத்தில் பறக்கிற எல்லா வெள்ளை ஈக்களும் இதனால ஈர்க்கப்பட்டு இந்த வெள்ளை ஈக்கள் அதில் ஒட்டி இறந்துரும். இந்த விளக்கெண்ணெய் வெயிலுக்கு காஞ்சு ஒரு வாரத்தில் காஞ்சு போயிடும். மறுபடியும் திரும்ப தடவணும். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது, ஒரு மஞ்சள் கலர் லைட்டு. இப்போ நம்ம குண்டு பல்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கு பொரிய அதை வைக்கணும். என்ன விளக்கு பொரியன்னா ஒன்றும் இல்லை, ஒரு குண்டு பல்பை தொங்க விட்டு கீழே 2 அடிக்கு கீழே, அதனோட 2 அடிக்கு கீழே தரையில் மஞ்சள் கலர் ட்ரேயில் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு இந்த லைட்டை மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் எரிய விடணும். எரிய விடுற போது மஞ்சள் கலர் லைட்டுக்கு வெள்ளை ஈக்கெல்லாம் ஈர்க்கப்பட்டு லைட்டை சுற்றி இப்படி சுற்றும். அப்போ ஒரு ஸ்டேஜில் கீழே இருக்கிற தண்ணியில் விழுந்து செத்து போயிடும். தண்ணி அது உடம்புல பட்டால் அந்த பூச்சி செத்து போயிடும். ஏன்னா அந்த பூச்சி ரொம்ப மிருதுவானது, லேசானது. இது 2வது மெத்தட். இது 1 ஏக்கருக்கு 1 வைக்கலாம். இந்த மஞ்சள் கலர் ஷீட்டு 1 ஏக்கருக்கு 10 இடத்துல கட்டணும். குறைஞ்சது 10 இடம், நீங்கள் அதிகமான இடத்துல கூட கட்டலாம், தப்பில்லை. ஒரு விவசாயி இந்த விளக்கு பொரிய என்ன பண்ணார்னா, காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிலேருந்து 6 மணி வரை எரிய விட்டால் ரொம்ப அதிகமான வெள்ளை ஈக்கள் ஈர்க்கப்பட்டு இருந்தது அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. நிறைய ஃபோன் பண்ணார். அவர் திருப்பூர் மாவட்டம். அப்புறம் இன்னொரு விவசாயி பழனிசாமின்னு சொல்லிட்டு அம்மாப்பட்டி, அவர் வயலுக்கும் நாங்கள் போய் பார்க்குற போது எல்லா இடத்துலையும் நாங்கள் சொன்ன மாதிரி மஞ்சள் கலர் ஷீட்டு கட்டியிருந்தார். ஸோ அதில் நிறைய வெள்ளை ஈக்கள் ஈர்க்கப்பட்டு நிறைய செத்து இருந்தது. விளக்கு பொறி வச்சாச்சு, மஞ்சள் கலர் ஷீட்டு கட்டியாச்சு. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இலையோட அடிப்பகுதியில் எல்லா இடத்துலையும் முடிந்தால் தண்ணி ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ சில விவசாயிகள் மரங்கள் ரொம்ப உயரமாக இருந்து எப்படி சார் ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 80 அடி உயரம் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு பூம் ஸ்ப்ரேயர் வந்துருச்சு, வாடகைக்கே கிடைக்குது. அந்த மாதிரி தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக இலையோட அடிப்பகுதியில் நல்லா படுறபடி தெளிக்கிற போது இந்த பூச்சிகள் எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும். அதையும் எதிர்த்து தப்பித்து பறக்கிற அந்த பூச்சிகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, பிடிச்ச கலர் மஞ்சள் கலர் ஷீட்டு கட்டியிருக்கோம் இல்லையா, அதில் போய் ஒட்டி செத்துரும். இது 3வது டெக்னிக். 4வது டெக்னிக் என்ன அப்படின்னா, என்கார்சியா ஒட்டுண்ணி. தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலியார் நகரில் விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நிறைய கொடுத்துக்கிட்டு இப்பவும் கொடுக்குறோம். இப்போ வெள்ளை கம்மியானதுனால எங்க இதுலையும் ஒட்டுண்ணி குறைஞ்சிருச்சு. ஆனால் விவசாயிகள் தமிழ்நாட்டில இருந்து அனைத்து மாவட்டங்கள்ல இருந்து இங்கே வந்தாங்க. இப்போ விவசாயிகளுக்கு ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேளாண்மை அலுவலர்கள், அந்தந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா வேளாண்மை அலுவலர்களுக்கும் இந்த என்கார்சியா ஒட்டுண்ணியை எப்படி கண்டுபிடிச்சு விவசாயிகளுக்கு எடுத்து கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குரிய ஆலோசனைகளும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால விவசாயிகள் அலியார் பக்கத்தில் உள்ளவங்க வரலாம், கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்கலாம் அங்கே இருக்கிற வேளாண்மை அலுவலர்களை அணுகி என்கார்சியா ஒட்டுண்ணி இருக்கிற அந்த ஓலையை கட் பண்ணி தருவாங்க. அதை 10 மரத்துக்கு ஒரு இலை துண்டை அந்த இலையோட அடிப்பகுதியில் ஸ்டேப்லர் வச்சு பின் பண்ணி விடணும். அப்போ அங்கே இருக்கிற அந்த ஒட்டுண்ணி குளவி வெளியில் அவங்க வயலில் இருக்கிற வெள்ளையை தேடி அது மேலே முட்டை போட்டு சாகடிக்கும். இது ஒரு மெத்தடு. இதெல்லாம் இது பண்ணல ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷன் எங்கே வரும் அப்படின்னா, ஹைப்ரிட் குட்டை ரகங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீரிய ஒட்டு ரகங்களில் இந்த பூச்சிகள் அதிகமாக இருக்கும். நெட்டை ரகங்களில் அதிதீவிர தாக்குதல் இருக்கிறப்போ தான் நெட்டை ரகங்களில் இருக்கும். குட்டை ரகங்களில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணால், ஒரே ஒரு முறை அந்த தண்ணியோட கலந்து வேப்பெண்ணெய் கலந்து அடிக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி வேப்ப எண்ணெய்க்கு போட்டு, எண்ணெயும் தண்ணியும் கலங்காது இல்லையா, ஸோ அதில் நம்ம எம்எல்சிஃபையர் இருக்குது, அதை போட்டு கலந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி இல்லைருந்து 1 மில்லி, அதோட கம்பெனியை பொறுத்து
பொறுத்து அதனுடைய அளவுகள் மாறுபடும். அதையும் உள்ள கலந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். ஒரே ஒரு முறை மட்டும் வேப்பனை மருந்து தெளிக்கலாம். அப்புறம் அந்த இலைக்கு மேல் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா கரும்பூஞ்சனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து தேன் போன்ற திரவத்தை சுரந்து இலையோட மேல் பகுதியில் பரவுறதுனால அதில் வந்து இந்த கரும்பூஞ்சனம் வளரும். இலைக்கு மேலே கருப்பாக இருக்கும், பச்சையம்லாம் போகாது, தற்காலிகமாக அந்த இலையை வந்து இந்த பச்சையம் மறைச்சிருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த போஸ்டர் ஓட்டுறதுக்கு மைதா மாவு காய்ச்சுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மைதா மாவை காய்ச்சணும். காய்ச்சி அதை வந்து எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் 25 கிராம், வயல்வெளியில் நம்ம வந்து வெயிட்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு தோராயமாக 20 கிராம்லேருந்து 50 கிராம் வரை கூட எடுத்துக்கலாம். அந்த மைதா மாவை எடுத்து தண்ணியில் கலந்து இலையோட மேல் பகுதியில் இப்போ ஸ்ப்ரே பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மைதா மாவு போய் இலையோட மேல் பகுதியில் இருக்கிற கரும்பூஞ்சனத்தில் ஒட்டி வெயிலில் காஞ்சு அப்படியே பட்டையாக உறிஞ்சு உதிர்ந்துடும். சரிங்களா? இது 100% உறிந்து விழுவது இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% 60% உறிஞ்சு விழுகுது. மீது அந்த இலையில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். எப்போது மழை பெய்கிற போது அதை அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும். இல்லைன்னா நம்ம தண்ணி ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணுற போது இலையோட எங்கேயும் இந்த கருப்பு கலர் இருக்கும், அங்கேயும் தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணோம்னா இதெல்லாம் உறிஞ்சு விழுந்துடும். விவசாயிகள் பயந்து போய் தயவு செய்து மருந்து கட்டவே கூடாது. மருந்து கட்டுனா தான் நமக்கு வந்து வினையே. மருந்து கட்டினா ரொம்ப ப்ராப்ளம். மருந்து கட்டினா அந்த பூச்சியை கட்டுக்குள்ளடங்காமல் பெருகிவிடும். அதனால விவசாயிகள் வந்து தயவு செய்து மருந்து மாத்திரம் தெளிக்கவே கூடாது. அதுக்கடுத்து நம்ம ஆய்வகத்தில் வந்து உற்பத்தி பண்ணுற கிரைசோபா இறைவிழுங்கி, அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பூச்சிகள் துறையில் கிடைக்குது. 1 ஏக்கருக்கு வந்து 400 முட்டை. அந்த 400 முட்டையை வந்து நம்ம வாங்கி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ப்ரௌன் கலர் ஷீட்டில் தான் தருவாங்க. அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வயலில் அங்கங்கே வந்து நம்ம வந்து தென்னை இலையில் பின் பண்ணி விட்டோம்னா அந்த முட்டையிலிருந்து வெளிவர்ற இளம் குஞ்சு இறை விழுங்கி அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வெள்ளை ஈக்களை பிடிச்சி சாப்பிடும். இதுதான் வந்து இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள். இதில் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ரெஜுவினேஷன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெள்ளை ஈக்கள் தாக்கப்பட்ட மரத்தை ஒதுக்கி விடாமல் உரமும் தண்ணியும் ஒழுங்காக கொடுக்கணும். இது முதல்ல தாக்குறது அடிமட்டை இலை தான். இங்கே பூச்சி வந்தாலும் அந்த இலை வந்து 2 வருஷத்துலேயோ 1 வருஷத்துலேயே கருகி கீழே விழுக போகுது. பூச்சி வராட்டாலும் இலை அந்த கருகி 2 வருஷத்தில் கீழே தான் விழுகும். பெருசாக நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இந்த பூச்சி வந்து சிவப்பு கூன் வண்டு அளவுக்கு மோசமான ஒரு கொடூரமான மரத்துக்கு மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பூச்சியெல்லாம் இல்லை. சிவப்பு கூன் வண்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 2 புழுவோ 1 புழுவோ இருந்தாலே அந்த மரத்தை இறக்கிறதுக்கான நிலைக்கு கொண்டு போயிடும். ஆனால் இந்த வெள்ளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-லேருந்து 1 லட்சம் பூச்சி வர இருந்தாலும் அந்த மரத்தை வந்து கொல்லாது. இலைக்கு பின்னாடி வெள்ளை கலர் இருக்கும், இலைக்கு மேலே வந்து கருப்பு கலரில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து விவசாயிகள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்னொரு விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா, புதுசாக 2 வெள்ளை வந்துருச்சு. புதுசாக 2 வெள்ளை வந்திருக்கு. அது என்ன இனிப்பான செய்தி, அது வருத்தப்படக்கூடிய செய்தி தானே அப்படின்னு கூட விவசாயிகள் நினைக்கலாம். அந்த 2 வகையான வெள்ளைகள் என்னன்னா, ஒன்று நெஸ்டிங் ஒயிட் ஃப்ளைன்னு பேர், கூடு வெள்ளை. அது கூடு மாதிரி கட்டும், அதனால தான் அது கூடு வெள்ளைன்னு பேர். இன்னொரு பொண்டாரி நெஸ்டிங் ஒயிட் ஃப்ளைன்னு பேர், அதுவும் வந்து பரவலாக வந்திருக்கு. சரி, இந்த 2 வெள்ளையும் வந்து 2 இனிப்பான செய்தி கேட்டிங்க அப்படின்னா, இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, எங்கெங்கே அந்த கூட்டு வெள்ளை, இந்த 2 விதமான பொண்டாரி நெஸ்டிங் ஒயிட் ஃப்ளையும் இந்த கூடு வெள்ளையும் எங்கெங்கே வந்திருக்கோ அங்கேயெல்லாம் ரூகோஸ் வெள்ளையோட தாக்குதல் மிக மிக குறைந்து விட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, அந்த வெள்ளையை தாக்குதலை ஏற்படுத்தாதா அப்படின்னா, இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா சுருள் வெள்ளை. இந்த சுருள் வெள்ளை உருவத்தில் பெருசு, கிட்டத்தட்ட ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்கும். நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். வெள்ளை கலரில் இருக்கிற அந்த வண்ணத்து பூச்சி அப்படியே ஊர்ந்து போகும். ஆனால் இந்த நெஸ்டிங் ஒயிட் ஃப்ளைங்கிற இந்த கூடு வெள்ளை, பண்டாரி கூடு வெள்ளை, இது 2யுமே அதனுடைய முதிர்ந்த பூச்சியவோ இளம் உயிரியோ நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது. ரொம்ப உற்று பார்த்தா தான் அது வந்து தெரியும். அப்போ உருவத்தில் சிறிதாக இருக்கிற இந்த பூச்சிகள் வந்து சாப்பிட்ற அளவும் குறைவு. அது எதை சாப்பிடும்? தென்னை இலையில இருக்கிற சாரை தானே உறிஞ்சி சாப்பிடுது. அதனால அந்த சாரோட உறிஞ்சும் தன்மையும் ரொம்ப கம்மி. அதனால கருப்பு கலர் பெரிய அளவில் வருவது இல்லை. அதிகமான தாக்கத்தை இது ஏற்படுத்தாது. எங்கெங்கே இந்த கூடு வெள்ளை 2 இருக்கோ அங்கே இந்த ரூகோஸ் வெள்ளை எல்லா இடத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 50-70% குறைந்து விட்டது. ஆனால் இந்த கூடு வெள்ளை மிக சொற்பமான அளவு கொஞ்சம் இருந்தது. எப்போ? நம்ம டிசம்பர் ஜனவரி 2020 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நம்ம கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த இடையில கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலையும் பரவலாக இந்த வெள்ளை ஈக்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. அதனால் விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை. இன்று கூட நாங்கள் 2-3 விவசாயிகள் திருப்பூர் மாவட்டத்தில் சென்று நாங்கள் வயல்வெளி ஆய்வு செய்த போது சுருள் வெள்ளை தாக்குதலின் அளவு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நெஸ்டிங் ஒயிட் ஃப்ளை தான் இருந்தது. இந்த நெஸ்டிங் ஒயிட் ஃப்ளைங்கிற இந்த கூடு வெள்ளை வந்து இந்த என்கார்சியா போய் முட்டை போட்டு இந்த கூட்டு வெள்ளையை சாகடிக்காது.
சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இந்த கூடு வெள்ளை இருக்கிறதுல நம்ம என்கார்சியா வாங்கி விடுறேன் அப்படின்ட்டு என்கார்சியா வந்து விவசாயிகள் வாங்கி விட வேணாம். அது வந்து மறுபடியும் இங்கே கூட்டு வெள்ளையில் அது வேலை செய்யாது. பட் இன்டர்ன் அது வந்து எங்கே அந்த ரூகோஸ் வெள்ளை இருக்கோ அது அங்கே தான் போய் முட்டை போட்டு அதை வந்து சாகடிக்கும். இதுதான் இந்த வெள்ளையை பற்றின கட்டுப்பாடு முறைகள். இந்த வெள்ளை வந்து எதில் ரொம்ப அதிகமான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்குன்னா இந்த ஆரஞ்சு கலர் இளநீ, ஹைபிரிட் ரகங்கள், குட்டை ரகங்கள் இதில் தான் அதிகமான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. உரையாற்றியவர் மு. அழகர், உதவி பேராசிரியர், பூச்சியியல் துறை. வெளியீடு பயிர் பாதுகாப்பு இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.